ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்க என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, இன்றைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் செக்யூரிட்டி பத்தி தான் நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நாங்க ஒவ்வொரு நாளும் WhatsApp யூஸ் பண்ணுவோம், இமெயில் யூஸ் பண்ணுவோம், Instagram யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுவோம். ஆனா சில நேரம் யாராச்சும் அனுப்புற ஃபேக் லிங்க நாங்க கிளிக் பண்ணிருவோம். என்ன சொல்றது? யாராச்சும் எங்களுக்கு ஒரு ஃபேக் லிங்க் ஒண்ணு அனுப்புவாங்க. அத நாங்க கிளிக் பண்ணிட்டோம்னா, எங்களோட ஃபோன் ஹேக் ஆயிரும். அதே மாதிரி எங்களோட பெர்சனல் டேட்டாவும் திருட்டு போயிரும். இன்றைக்கு நாங்க இத பற்றி ஒரு 3 முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். முதலாவது விஷயம், இந்த ஃபேக் லிங்க்ஸ எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அதே மாதிரி ஹேக்கிங் எப்படி நடக்குது? அடுத்த விஷயம் எப்படி நாங்க இப்படிப்பட்ட இந்த ஆன்லைன் செக்யூரிட்டி சம்பந்தமான சைபர் கிரைம்ஸ்ல இருந்து எப்படி நாங்க சேஃபா எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்? தான் இந்த வீடியோல ஃபுல்லா நாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ அ அதாவது இந்த வீடியோ முடியும் மட்டும் தொடர்ந்து பாருங்க. நாங்க இந்த வீடியோல இத பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி உங்களோட ஃபோன ஹேக் பண்றாங்க? அல்லது எப்படி இந்த அட்டாக், இந்த சைபர் அட்டாக்ஸ் இதெல்லாம் நடக்குதுன்னு முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கணும். முதலாவது பாருங்க. ஒரு ஹேக்கர் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் என்ன செய்வார்ன்னா, ஒரு ஃபேக் மெசேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணுவார். அந்த ஃபேக் மெசேஜ் ஒரு லிங்கோட ஜாயின் பண்ணி, கனெக்ட் பண்ணி ஒரு லிங்க் ஒண்ண கிரியேட் பண்ணிருவார். பிறகு அந்த ஃபேக் மெசேஜ் என்ன செய்வார்ன்னா, உங்க WhatsAppலயோ, இமெயில்லயோ அல்லது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். நீங்க என்ன செய்வீங்க? அந்த லிங்க கிளிக் பண்ணுவீங்க. அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களோட ஃபோன் ஹேக் ஆயிரும். அல்லது நீங்க யூஸ் பண்ண ஒரு டிவைஸ் ஒண்ணு ஏதாவது வேற எதுவும் டிவைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த டிவைஸ் ஹேக் ஆயிரும். உங்களோட டேட்டா எல்லாம் திருட்டு போயிரும். இதுக்கு பேர் தான் நாங்க சொல்லுவோம் ஃபிஷிங்ன்னு சொல்லி. ஃபிஷிங்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு தூண்டில யூஸ் பண்ணி மீன் பிடிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? குளத்திலயோ, கடல்லயோ போய் மீ தூண்டில்ல உங்க அதுக்கான ஒரு இரைய கோர்த்து நீங்க போடுவீங்க. அந்த அத மீன் கொத்துச்சுன்னா என்ன செய்யும்? மீன நீங்க புடிச்சிருவீங்க. அதே மாதிரி தான் இந்த ஹெக்கராக்கள் அதே ஸ்ட்ராட்டஜிய தான் இதுல யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இப்படி ஃபேக் லிங்குகள் இதுகள்ல ஃபேக் லிங்குகள உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட டிவைஸ் ஹேக் ஆயிரும். உங்களோட டேட்டா திருட்டு போயிரும். அதே மாரி முக்கியமா இந்த ஃபேக் லிங்கள் கூடுதலா எதுல வரும்ன்னு பார்ப்போம். அதுல முதலாவது விஷயம் WhatsApp. கூடுதலா WhatsApp இதுகள் வழியா தான் இப்படியான ஃபேக் லிங்குகள கூடுதலா ஷேர் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் இமெயில். இமெயில்ல கூட இப்படியான இந்த ஃபேக் லிங்குகள் வரும். அடுத்த விஷயம் Instagram, Facebook, அதே மாரி Twitter இப்படி இருக்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் இப்படி லிங்குகள கூடுதலா ஷேர் பண்ணுவாங்க. அடுத்தது மொபைல் ஃபோன். உங்களோட மொபைல் ஃபோனுக்கு கூட SMS அலர்ட்டா கூட இப்படியான ஃபேக் லிங்க்கள் நிறைய வரும். அடுத்த விஷயம் யூடியூப் கமெண்ட்ஸ். நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த யூடியூப் வீடியோஸ் இதுகள் பார்க்கும்போது, அந்த கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸ்கள் இதுகள் போட்டிருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் இதுகள்ல கூட இப்படியான ஃபேக் லிங்க்கள யூஸ் பண்ணி உங்கள ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதால பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ் இப்படின்னு சொல்றேன். இந்த எந்த ஒரு பிளாட்ஃபார்முமே சேஃப் இல்ல. அதால நாங்க எல்லா இடத்துலயும் நாங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். நாங்க இப்ப பார்ப்போம். எது ஃபேக் லிங்க், எது ரியலான சேஃபான லிங்க்ன்னு நாங்க பார்ப்போம். முதலாவது பாருங்க. இந்த முதலாவது லிங்க பாருங்க. www.sbi.co.in ன்னு சொல்லி தந்திருக்காங்க. இந்த லிங்க பார்க்கும்போது தெரியும் இது ஒரு சேஃபான லிங்க். ஆனா அதே சைட் இந்தியால பக்கம் பாருங்க. அந்த லிங்க எப்படி ஒரு ஃபேக்கான லிங்கா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்பிஐ லிங்க ஒரு ஃபேக்கான லிங்கா எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. அதுல பாருங்க அந்த எஸ்பிஐக்கு பக்கத்துல ஒரு லொக்கின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் ஒண்ணு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப இது ஒரு ஃபேக்கான ஒரு லிங்க். அடுத்த லிங்க பாருங்க. www.amazon.in எனக்கு கூடுதலா நீங்க Amazon யூஸ் பண்ணி ஆன்லைன்ல பொருட்கள பர்ச்சேஸ் பண்ணி கொள்வீங்க. அதாவது கொள்வனவு செஞ்சு கொள்வீங்க. அதே மாரி அந்த Amazon மாரியே ஒரு ஃபேக்கான லிங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்கான்னு பாருங்க. இதுல பாருங்க www.amazon இதுல அந்த ஓக்கு பதிலா 0 ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு ஃபேக்கான லிங்க். அதாவது இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டேஞ்சரா இருக்கும். அடுத்த லிங்க பாருங்க. www.irctc.co.in ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்ல பாருங்க. அங்கால இது சரியான லிங்க். அங்கால பாருங்க www.irctc booking.net ன்னு சொல்லியிருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா என்ன ஒரு புக்கிங்ன்னு சொல்லி ஒரு வேர்ட் ஒண்ணு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுவும் ஒரு ஃபேக்கான லிங்க். அடுத்தது பாருங்க www.
paytm.com. இது வந்து ஒரு சேஃபான லிங்க். இது வந்து ஒரு ரியலான லிங்க். அந்த லிங்கோட பாருங்க அங்கால வந்து www.paytm.reward சொல்லி அதுல வந்து ஒரு ட்ராப் ஒன்று வச்சுட்டாங்க உங்களுக்கு. இந்த நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாம் திருட்டு போயிடும். இதுவும் வந்து ஒரு ஃபேக்கான லிங்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பெல்லிங் ட்ரிக்ஸை வச்சு என்ன செய்வாங்கன்னா உங்களை வந்து ஃபூல் பண்ணி உங்களோட டேட்டாவெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட டிவைஸை வந்து ஹெக் பண்ணுவாங்க இப்படியான ஃபேக் லிங்களை யூஸ் பண்ணி. ஸோ இந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து எது ரியலான லிங்க் எது வந்து ஃபேக்கான லிங்க்னு வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரியும். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 6 சூப்பர் டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் எப்பயும் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது விஷயம் வந்து யூஆர்எல் சரியா இருக்கான்னு வந்து படிங்க. இந்த ஸ்பெல்லிங் ட்ரிக்ஸை வச்சு என்ன செய்வாங்கன்னா உங்களை வந்து ஃபூல் பண்ண பார்ப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா ஏதாச்சும் யூஆர்எல்ல வந்து ஜீரோக்கு பதிலாக ஓ ஆட் பண்ணுவாங்க, ஓக்கு பதிலாக ஜீரோ ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸுகளை வந்து யூஆர்எல் ஆட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணி அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த யூஆர்எல்ல வந்து ஹைஃபன் இருக்கான்னு பாருங்க. அப்போ என்ன செய்யும், இப்போ உங்களுக்கு ஒரு யூஆர்எல் வந்து ஒரு லிங்க் வந்து வருதுன்னா அந்த லிங்கை வந்து முதலாவது வடிவா பாருங்க. அந்த லிங்கை வந்து செக் பண்ணுங்க, அதில் இருக்க வேர்ட்ஸ்கள் எல்லாம் வந்து சரியா இருக்கான்னு. இதான் வந்து முதலாவது டிப்ஸ். அடுத்த 2வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா HTTPS மற்றது லொக் ஐகான் இருக்குதான்னு வந்து அதையும் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அதுவும் டேஞ்சர். நீங்க ப்ரௌசர்ல அட்ரஸ் பார்ல வந்து நீங்க ஒரு URL வந்து பாருங்க. அந்த URL வந்து அந்த URLக்கு முன்னுக்கு வந்து ஒரு லொக் ஐகான் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா அது ஒரு சேஃபான URL. அதே மாதிரி HTTPன்னு இல்லாம HTTPS, அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர்னு சொல்லுவோம் நாங்க. அப்படி எஸ்ல தொடங்குதான்னு பாருங்க. அப்படி தொடங்காட்டி அது வந்து ஒரு சேஃபான URL இல்லை. ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்றதையோ அந்த வெப்சைட்டுக்கு போறதையோ தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தது 3வது விஷயம், ஷார்ட் லிங்க்ஸ்ல கவனமா இருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் லிங்க்ஸ்கள் இதுகளை வந்து ஷேர் பண்ணாங்கன்னா முதலாவது அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணாதீங்க. அந்த லிங்க் என்ன செய்யுங்கன்னா காப்பி பண்ணி unshorten.meன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த லிங்க் அந்த வெப்சைட்ல கொண்டே போட்டு பாருங்க. அந்த லிங்க் வந்து நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஒரு ஃபேக்கான லிங்கா ரியலான லிங்கா. அடுத்த விஷயம் 4வது டிப் வந்து அர்ஜென்ட் மெசேஜ். உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, அர்ஜென்ட்டா கிளிக் பண்ணுங்க இல்லது வெரிஃபை பண்ணுங்கன்னு. கூடுதலா வந்து அப்படி வர மெசேஜும் வந்து 100% வந்து ஸ்கேமான மெசேஜ்கள் தான் வரும் கூடுதலா. ஸோ இதுலயும் வந்து கவனமா இருங்க. அடுத்த 5வது விஷயம், அதாவது 5வது டிப் பார்த்தீங்கன்னா அனுப்புனவங்க யாருன்னு சொல்லி முதலாவது பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேங்கோ அல்லது நம்மளோட கவர்மெண்டோ வந்து உங்கள்கிட்ட பாஸ்வேர்ட் அனுப்புங்க அல்லது உங்களோட பேங்க் டீட்டெயில் சம்மந்தமா அனுப்புங்கன்னு சொல்லி எப்பயுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸோ அல்லது உங்களோட பாஸ்வேர்ட் சம்மந்தமான இதெல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே வந்து அவங்க எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு பேங்க் வந்து உங்கள்கிட்ட ஒரு லிங்க் அனுப்பியோ அப்படியெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அனுப்புனவங்க யாருன்னு வந்து அவதானமா பாருங்க. இது 5வது டிப்ஸ். 6வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃபர் அல்லது லொட்டரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனுக்கெல்லாம் நிறைய மெசேஜ் வரும். நீங்கள் வந்து 50,000 வின் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு iPhone 13 Pro Max வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய மெசேஜ் வரும். ஸோ அப்படியான மெசேஜ்கள் வரும்போது அந்த மெசேஜுக்குள்ள சில லிங்க்ஸையும் வந்து கிரியேட் பண்ணி உங்களை வந்து ஹெக் பண்ணதுக்காக உங்களோட டேட்டாவை திருடுறதுக்காக வந்து அதோட சேர்த்து வந்து மெசேஜை வந்து அனுப்புவாங்க. ஸோ அதுவும் வந்து 100% வந்து ஃபேக். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இந்த 6 டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா எந்த ஃபேக் லிங்க் வந்து என்ன செய்யலாது, உங்களை வந்து ஃபூல் பண்ணிடலாது, உங்களோட டிவைஸை வந்து ஹெக் பண்ணிடலாது, உங்களை வந்து யாருமே வந்து முட்டாளா ஆக்கலாது. ஸோ இந்த விஷயங்கள்ல வந்து நீங்க கவனமா இருங்க. இந்த 6 டிப்ஸையும் வந்து எப்பயுமே வந்து இந்த லிங்க்ஸ்களை கிளிக் பண்ணும்போது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்க பார்த்தனாங்க HTTPS, அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு சொல்லி ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர்னு சொல்லி நாங்க பார்த்தனாங்க. அதை பற்றி நாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்க பார்ப்போம். முதலாவது வந்து இந்த சேஃபை பற்றி பார்ப்போம். இந்த சேஃபான ஒரு URL வந்து எப்படி இருக்கும்னு. நீங்க இந்த சேஃபான ஒரு URL பார்த்தீங்கன்னா அதுக்கு அதாவது இந்த URLக்கு முன்னுக்கு வந்து ஒரு லொக் ஐகான் இருக்கும். அதாவது ஒரு லொக் ஐகான்ல வந்து தொடங்கும். அதே மாதிரி அந்த URL வந்து HTTPSன்னு சொல்லி தொடங்கும். அப்ப என்ன, அந்த HTTPக்கு பக்கத்துல அந்த S இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருந்தா அது வந்து SSL
சர்டிஃபிகேட் வெளிடா இருக்கும் அந்த யூஆர்எலுக்கு. உங்களோட டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ வந்து அதில் வந்து இருக்கிற டேட்டா வந்து யாருமே வந்து படிக்க இயலாது. ஸோ இதை முதல் செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட யூஆர்எல்ல வந்து முதலாவது ஒரு லொக் ஐக்கான் ஒன்று இருக்குதா, அதுக்கு பிறகு உங்களோட யூஆர்எல் வந்து HTTPSல தொடங்குதான்றதை வந்து வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம் வந்து டேஞ்சரான யூஆர்எல் எப்படி இருக்கும். அந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து ஒரு லொக் ஐக்கான் வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வெறும் HTTP மேல மட்டும் தொடங்கும். பக்கத்துல வந்து எஸ் இருக்காது. அதாவது செக்யூர்னு சொல்லி இருக்காது. ஸோ இந்த யூஆர்எல் வந்து SSL சர்டிஃபிகேட் ஆகாத ஒரு யூஆர்எல். ஸோ இந்த உங்களோட டேட்டா வந்து ஓப்பன் ஆகும்போது யார் வேணாலும் வந்து இதை வந்து படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எந்த வெப்சைட்லையும் பாஸ்வேர்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணதுக்கு முன்னால வந்து நீங்க அட்ரஸ் பார்ல இந்த லொக் ஐக்கான் இருக்குதா, மற்றது HTTPS அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர்னு இருக்குதான்றதை வந்து வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம். எப்படி எல்லாம் வந்து ஃபேக்கான மெசேஜ்களை வந்து கிரியேட் பண்ணி உங்களை வந்து இந்த ஸ்கேமர் வந்து தங்களுடைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி வந்து உங்களை வந்து ஸ்கேம் வரதுக்கு பார்ப்பாங்க. இதில் முதலாவது இந்த ஸ்க்ரீனை பாருங்க, ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்காங்க எனக்கு. உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிரும், உடனே வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து வெரிஃபை பண்ணுங்க. இப்படியெல்லாம் வந்து மெசேஜ் அனுப்புவாங்கன்னு. அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இப்படி எல்லாம் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஸ்கேமான ஒரு மெசேஜ். அடுத்தத பாருங்க, கங்க்ராச்சுலேஷன் நீங்க வந்து 50,000 வின் பண்ணிட்டீங்க, உடனே வந்து கிளைம் பண்ணுங்க. இப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்புவாங்கன்னு. இப்படியெல்லாம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து ஏதாச்சும் லொட்டரி ஏதாச்சும் அப்ளை பண்றீங்க, ஏதாச்சும் செய்றீங்க, ஏதாச்சும் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் தான் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு தெரியும் நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து லொட்டரி வந்து வின் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப சும்மா யாருமே நீங்க என்ன ஒன்றுமே செய்யாம வந்து நீங்க உங்களுக்கு வந்து இப்படி மெசேஜ்கள் எல்லாம் வருது. என்ன சொல்ல, நீங்க வந்து ஒரு 50,000 வின் பண்ணியிருக்கீங்க, 1,00,000 வின் பண்ணியிருக்கீங்க, நீங்க ஒரு ஐபோன் வின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ இதுவும் வந்து என்ன சொல்றது, ஒரு 100% வந்து ஒரு ஸ்கேமான விஷயம். ஸோ இப்படி வரும்போது இப்படி இந்த மெசேஜ்களை கிளிக் பண்ணி இந்த லிங்குகளுக்குள்ள போகாதீங்க. அடுத்த விஷயம் வந்து கவர்மெண்ட் நோட்டீஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நோட்டீஸ்ன்னு சொல்லி ஒரு இத வந்து அனுப்புவாங்க. அதுல வந்து என்ன சொல்றது, உங்களோட பெர்சனல் டீடைல்ஸ வந்து வெரிஃபை பண்ணுங்க, அல்லது ஏதாச்சும் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மெசேஜ் வரும். ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இப்படியெல்லாம் வந்து உங்கள்ட்ட வந்து டைரக்ட்டா வந்து மெசேஜ்ல ஒரு லிங்க் சேர்த்து அனுப்பி அப்படிலாம் கடைசி மட்டும் கேட்க மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு 100% வந்து ஒரு ஸ்கேமான விஷயம். அடுத்தது வந்து இந்த பேங்க்ஸ்ல இருந்து அனுப்புற மாதிரி என்ன செய்யுது, ஒரு மெசேஜ்கள் அனுப்புவாங்க. என்ன, உங்களோட அக்கவுண்ட்ல வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை வந்து நாங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஸோ நாங்கள் முதலே சொன்னோம், முதலே நாங்கள் பார்த்து எப்பயும் வந்து ஒரு பேங்க் வந்து இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி என்னோட பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்டு எப்பயுமே வந்து உங்களோட லொக்கின் இது உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லி கடைசி மட்டும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு 100% வந்து ஒரு ஸ்கேமான விஷயம். ஸோ இப்படியெல்லாம் மெசேஜ் வரும்போது நீங்க என்ன செய்யும், கூடுதலாம் யோசிக்காதீங்க, பேனிக் ஆகாதீங்க. என்ன செய்யுங்க, இப்படியெல்லாம் மெசேஜ் வரும்போது ஒரு வழியை வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்த்துட்டு அப்பயே உங்களுக்கு விளங்கும் இது வந்து ஒரு ஃபேக்கான மெசேஜா அல்லது வந்து ஒரு ரியலான லிங்கான்னு சொல்லி. ஸோ எந்த பேங்கும் எந்த கவர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பி பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள்ல வந்து சரியான அவதானமா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க பார்ப்போம் இப்படியான இல்லீகல் ஆக்டிவிட்டி, இப்படியான ஸ்கேம்கள்ல இருந்து எப்படி நாங்க வந்து எங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். இதுல வந்து முதலாவது விஷயம் வந்து நாங்க பார்க்க போறது இந்த டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன், அதாவது 2FAன்னு சொல்லுவோம் நாங்க ஷோர்ட்டா. இதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் நீங்க கூடுதலா இப்போ Facebook, Instagram, WhatsApp, Twitter இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களோட செட்டிங்ஸுக்குள்ள போய் பாருங்க, டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்க எனேபிள் பண்ணணும். அப்படி நீங்க அதை எனேபிள் பண்ணணும்னா முதலாவது வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். என்ன பாஸ்வேர்ட் என்டர் பண்ண சொல்லி அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. அது பிறகு உங்களோட மொபைல் நம்பர் ஒன்று கேட்கும், கேட்டு வந்து அதை வெரிஃபை பண்ண சொல்லும். அப்படி நீங்க வெரிஃபை பண்ணும்போது உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு OTP நம்பர் ஒன்று வரும். அதையும் கொடுத்து வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கு பிறகு வெரிஃபை பண்ண பிறகு வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து அந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு பிறகு ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து யாரும் வந்து உங்களோட பாஸ்வேர்ட்டையோ அல்லது உங்களோட அக்கவுண்ட்ட வந்து ஹேக் பண்ணி திருடினா கூட, உங்களோட இந்த ஓடிபி நம்பர் வந்து இப்ப அவங்க வந்து உங்களோட அக்கவுண்ட், உங்களோட பாஸ்வேர்ட்ட யூஸ் பண்ணி வந்து லாகின் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க, அல்லது அவங்களோட டிவைஸ்ல வந்து லாகின் பண்றாங்கன்னா, உங்களோட இந்த ஓடிபிக்கு வர இந்த உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வர அந்த ஓடிபி நம்பர் இல்லாம அவங்களால வந்து லாகின் பண்ண இயலாது. ஸோ இந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன வந்து உங்களோட மொபைல்ல வந்து லாகின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
இதுவரைன்னு சொல்றேன். இது வந்து ஒரு முழுக்க வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு விஷயம் தான் இந்த டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். இப்பவே போய் உங்களோட Gmail, Facebook அது மாரி Instagram எல்லாத்துலயும் வந்து இந்த டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷன வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப நாங்க அடுத்ததா பார்க்க போறது வந்து இந்த புரொடெக்ஷன் டிப் வந்து 2. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். இந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ட குடுக்குறதால வந்து எங்கட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோ, எங்கட பெர்சனல் டீட்டெயில் வந்து நாங்க வந்து பாதுகாப்பா வச்சுக்கொள்ளலாம். அதுல முதலாவது இங்க நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. வீக் பாஸ்வேர்ட். ஒரு வீக் பாஸ்வேர்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க. முதலாவது இப்ப நீங்க ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கோ ஒரு Gmail அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்றீங்கன்னு சொன்னா, அதுக்கு நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது, அந்த பாஸ்வேர்ட் வந்து வெறும் நம்பர மட்டும் குடுத்து கிரியேட் பண்ணாதீங்க. அதே மாரி பாஸ்வேர்ட்ட வந்து வெறும் ஸ்மால் லெட்டர்ஸ் அல்லது வெறும் தனி கேப்பிட்டல் லெட்டர் அத மட்டுமே தனியா குடுத்து வந்து கிரியேட் பண்ணாதீங்க. அதே மாரி உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களோட பேர குடுத்தோ, அல்லது உங்களோட பிறந்த திகதிய குடுத்தோ, அப்படி குடுத்தும் வந்து எப்பயுமே வந்து பாஸ்வேர்ட்ட கிரியேட் பண்ணாதீங்க. அது வந்து ஃபுல்லா வந்து ஒரு வீக்கான பாஸ்வேர்ட்டா இருக்கும். அடுத்த விஷயம் நாங்க பார்ப்போம். எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது. மற்றது இந்த ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வந்து எப்படி இருக்கும்னு. இந்த ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் எப்படி இருக்கும்னா 8+ கேரக்டர்ஸ்க்கு மேல இருக்கணும். அதாவது உங்களோட பாஸ்வேர்ட்ல வந்து 8 லெட்டருக்கு மேல குடுத்து கிரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட பாஸ்வேர்ட்ல வந்து கேப்பிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி உங்களோட பாஸ்வேர்ட்ல வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. நம்பர்ஸ் இப்ப 0ல இருந்து 9 மட்டும் இருக்கிற நம்பர்ஸ்ல வந்து நம்பர்ஸையும் சேர்த்து வந்து உங்களோட பாஸ்வேர்ட்ல வந்து ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கூட ஆட் பண்ணலாம். @ ஹேஷ், டாலர் சைன் இப்படி வந்து ஸ்பெஷல் சிம்போல கூட இடையில இடையில உங்களோட பாஸ்வேர்டுக்கு இடையில வந்து ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் கூடுதலா வந்து எல்லாரும் செய்யற தவறு வந்து என்ன செய்யணும்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து Facebook யூஸ் பண்றாங்க. Instagram யூஸ் பண்றாங்க. அதே மாரி எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க. அதே மாரி இமெயில் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அப்படி வைக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அ ஒரே பாஸ்வேர்ட் அதாவது சேம் பாஸ்வேர்ட்ட வந்து எல்லா அக்கவுண்ட்லயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உங்களோட Facebook அக்கவுண்ட் வந்து ஹேக் ஆயிட்டு யாரோ வந்து திருடிட்டாங்கன்னா, அந்த ஒரு பாஸ்வேர்ட்ட வச்சுக்கொண்டு உங்களோட எல்லா அக்கவுண்ட் உங்களோட இமெயில்ல இருந்து சகலத்தையும் வந்து அவங்க லாகின் பண்ணி உங்களோட அவ்வள இதையும் வந்து அவங்க ஹேக் பண்ணி உங்களோட டேட்டாவெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ இந்த விஷயத்துல வந்து நீங்க சரியான கவனமா இருக்கணும். ஸோ அ இதுகள வந்து இந்த எப்பயுமே வந்து நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது வந்து உங்களோட பாஸ்வேர்ட்ட வந்து ஸ்ட்ராங்கா வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்தது நாங்க வந்து ஒரு முக்கியமான இன்னும் ஒரு 4 முக்கியமான விஷயம். அதாவது எங்கள பாதுகாத்துக் கொள்றதுக்கான இப்படியான ஸ்கேம்ல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக நாங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான 4 விஷயம் பத்தி பார்ப்போம். அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸ்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு Facebook யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கு வந்து அப்டேட் விடுவாங்கன்னு. இடைக்கு ஒரு அப்டேட் விடுவாங்க. ஆனா நாங்க கூடுதல் எல்லாரும் அப்டேட் பண்ண மாட்டோம். இது ஏன் நீங்க அப்டேட் பண்ணணும்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு Facebook வந்து ஒரு நியூ ஃபீச்சர் ஒண்ணு ஆட் பண்ணி, அதுக்காக மட்டும் அவங்க அப்டேட் பண்ண மாட்டாங்க. இப்ப அவங்களோட Facebook பிளாட்ஃபார்ம்ல ஏதாச்சும் ஒரு பக்ஸோ, ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி இஷ்யூவோ, ஏதாச்சும் பிரச்சனை ஃபைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதையும் சேர்த்து தான் வந்து அந்த அப்டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ, நாங்க வந்து அவங்க அப்டேட்ஸ் இதுகள் வந்து விடும்போது, அப்ப என்ன செய்யும் உடனே வந்து நாங்க வந்து எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதுகளா இருந்தாலும் சரி, உடனே செய்ய முடியும்னா அப்டேட் பண்ணிக்கிறோம் எங்களோட ஆப்ஸ்கள. அல்லது உங்க செட்டிங்ஸ்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டோ அப்டேட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அதையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு இதா இருக்கும். அடுத்து 2வது விஷயம், அன்னோன் ஆப்ஸ்கள வந்து நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து யாராச்சும் இப்ப நீங்க வந்து ஆப்ஸ்கள எதுவும் டவுன்லோட் பண்றேன்டா, இப்ப நீங்க ஏதாச்சும் Android மொபைல் இதுகள் யூஸ் பண்றீங்கன்னா, Play Storeல போய் ஆஃபிஷியலா இருக்கிற அதான் உங்களோட Play Store Androidல வந்து இது. அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி Apple ஃபோன் யூஸ் பண்றாங்க. அதாவது iPhone சம்பந்தமான இதுகள் யூஸ் பண்றார்கள் வந்து அ Apple ஸ்டோர்ல போய் அதுக்கான எல்லா உங்களோட ஆப்ஸ்கள் இத நீங்க டவுன்லோட் பண்றது எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனா என்ன செய்யுங்கன்னா, யாராச்சும் வந்து உங்களுக்கு தேவையில்லாம லிங்க்ஸ்கள் அனுப்பி, அதிலிருந்து ஒரு ஆப்ஸ டவுன்லோட் பண்ண சொல்றாங்க. அல்லது ஒரு ஏபிகே ஃபைல வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்கன்னா, அத வந்து கடைசி மட்டும் நீங்க வந்து உங்க டிவைஸ்ல வந்து அத யூஸ் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற விஷயமா இருக்கும். ஸோ, இதையும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்த விஷயம் வந்து இந்த பப்ளிக் வைஃபை. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஷாப்பிங் மால் போவீங்க, கெஃபேக்கு போவீங்க. அதே மாரி நிறைய இடங்கள், பஸ் ஸ்டாண்ட் இப்படி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ வைஃபைன்னு சொல்லி குடுப்பாங்க. அதுலயும் வந்து நீங்க கவனமா இருங்க. அந்த ஃப்ரீ வைஃபைய வந்து நீங்க உங்களோட ஃபோன்ல கனெக்ட் பண்ணி, இந்த பேங்க் சம்பந்தமான எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் வந்து செய்யாதீங்க. ஏனென்னா, அப்படியான இடங்கள்ல வந்து கூடுதலா வந்து அ ஹேக்கர்ஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களோட நெட்வொர்க்ல வந்து அவங்க ஜாயின் ஆகி உங்களோட டேட்டாவெல்லாம் ஈஸியா வந்து அ திருடிக் கொள்றதுக்கு பார்ப்பாங்க. ஸோ, அப்படியான இடங்கள்ல சும்மா நீங்க ஒண்ணும் செய்ய இயலாது. இல்ல நான் யூஸ் பண்ணி தாகணும்னு சொன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து போர்ட் விபிஎன்னு சொல்லலாம். ஃப்ரீ விபிஎன்லாம் இருக்கு. அது என்ன செய்யும்னா, அப்படி தேவையில்லாத இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாம் என்ன செய்யும் பிளாக் பண்ணும். ஸோ, அப்படியான இதே விஷயங்கள கூட நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ, இந்த விஷயங்கள்லயும் வந்து பப்ளிக் வைஃபைலயும் வந்து நீங்க
சரியான அவதானமா இருக்கணும். அடுத்த விஷயம் வந்து ஆன்டிவைரஸ். நீங்க ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது கம்ப்யூட்டர் ஏதாவது பிசிக்கல் சிஸ்டம்கள் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட சிஸ்டம்ல வந்து இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இதுகளை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். கூடுதலா நிறைய சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த விஷயங்களையும் வந்து கவனமா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க அடுத்து நாங்க என்ன பார்ப்போம்னா வந்து, இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு லிங்க் வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? எங்க டிவைஸ் வந்து ஹேக் ஆயிட்டு ஏதோ நடந்துட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு. இல்லாட்டி நீங்க ஒரு லிங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்க. அப்படி கிளிக் பண்ணா அடுத்து என்ன செய்யணும்னு பார்ப்போம். அது அப்படி நீங்க கிளிக் பண்ணா முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் வந்து, உங்களோட இமெயில், பேங்க், சோசியல் மீடியா எல்லாத்துலயும் வந்து என்ன செய்யுங்கன்னா, உங்களோட பாஸ்வேர்ட்ட வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. இது முதலாவது விஷயம். அடுத்து 2வது விஷயம், உங்களோட Google அக்கவுண்டா இருக்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு அக்கவுண்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து Google அக்கவுண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, அதோட ஆக்டிவிட்டிய வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல போய் செக்யூரிட்டிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அந்த ரீசென்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து நாங்க வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அதுகள வந்து செக் பண்ணி பாருங்க. இது வந்து 2வது விஷயம். அடுத்து 3வது விஷயம், நீங்க பேங்க் சம்பந்தமான எல்லா டிரான்சாக்ஷனையும் வந்து உடனே வந்து நிப்பாட்டுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து 4வது விஷயம், இது சம்பந்தமா சைபர் கிரைம்ல வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்ப ஸ்ரீலங்கால தான் ரிப்போர்ட் பண்றதுக்கு வந்து report@ccid.police.gov.lkன்னு சொல்ற இவங்களோட ஒபிஷியல் வெப்சைட் எல்லாம் இருக்கு. இதுல போய் எல்லாம் வந்து நீங்க இது சம்பந்தமா ரிப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹெல்ப்லைன் இவங்களோட நம்பர் இருக்கு. 1935 சொல்ற இந்த நம்பர். இந்த நம்பரை கூட நீங்க என்ன செய்யலாம்? ஃப்ரீயா கால் பண்ணி இது சம்பந்தமா ரிப்போர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது 4வது முக்கியமான விஷயம். அடுத்து 5வது விஷயம் வந்து உங்களோட ஃபோன் வந்து இப்படி நீங்க லிங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்க. அல்லது ஏதாச்சும் நடக்குது. ஏதாச்சும் உங்களோட ஃபோன்ல வித்தியாசம் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா என்ன செய்யுங்கன்னா, உங்களோட ஃபோன்ல இருக்க முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்கள், முக்கியமான உங்களோட டேட்டா எல்லாம் வந்து இன்னொரு ஃபோன்ல பேக்கப் எடுத்துட்டு என்ன செய்யுங்கன்னா, உடனே அந்த ஃபோன வந்து ஃபுல்லா ஃபேக்டரி ரீசெட் பண்ணுங்க. அதாவது அந்த ஃபோன ரீசெட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஃபோன் அதாவது நீங்க வந்து ஹேக் ஆனா அல்லது ஒரு லிங்க் வருது அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் மெயினா வந்து செஞ்சு கொள்ளுங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறோம். இப்படி வந்து எங்களுக்கு வந்து இப்படி சைபர் கிரைம் சம்பந்தமான எதுவும் வந்து எங்களுக்கு வந்து நடந்தா, அல்லது வந்து எங்க டிவைஸ்கள் ஹேக் பண்ணா, நாங்க லிங்க்ல கிளிக் பண்ணி நாங்க ஹேக் ஆயிட்டோம்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா, உடனே நீங்க செய்ய வேண்டியது இப்ப இதுக்கு வந்து ஸ்ரீலங்காவுல வந்து நிறைய இதுகள் வச்சிருக்காங்க. இது நாங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கு சைபர் கிரைம். அதுல முதலாவது வச்ச மெயினான விஷயம் வந்து நேஷனல் சைபர் கிரைம்ல வந்து நம்பர் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 0112381045. இதுக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட சைபர் கிரைம் சம்பந்தமான விஷயங்கள வந்து ரிப்போர்ட் பண்ணி கொள்ளலாம். அதே மாரி இவங்களுக்கு வந்து வெப்சைட் ஒண்ணு இருக்கு சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா report@ccid.police.gov.lk இந்த வெப்சைட்டுக்கு போய் கூட நீங்க இது சம்பந்தமா ரிப்போர்ட் பண்ணி கொள்ளலாம். அதே மாரி CER gov.lk இந்த வெப்சைட்டுக்கு போய் கூட நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். அதே மாரி உங்களுக்கு பேங்க் சம்பந்தமா ஏதாச்சும் இப்படி சைபர் கிரைம் அ எதுவும் நடந்திருக்குன்னா, சம்பந்தமான எதுவும் அட்டாக்குகள், எதுவும் ஹேக்குகள் அப்படி எதுவும் நடந்திருக்குன்னா, நீங்க இந்த 1935 இதுக்கு போய் கூட நீங்க வந்து கால் பண்ணி ஃப்ரீயா வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த virustotal.com இருக்கு தானே. இதுக்கு போய் நீங்க இப்ப எதுவும் ஃபேக் லிங்குகள் வந்து ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அத ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உடனே அந்த லிங்க காப்பி பண்ணிக்கொண்டு அந்த லிங்க ஓப்பன் பண்ணாதீங்க. காப்பி பண்ணிக்கொண்டு இந்த வெப்சைட்ல போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லிங்க் வந்து ஒரு ஃபேக்கான லிங்க். அதாவது சஸ்பீசியஸ் ஆன லிங்க். அதாவது வந்து ஒரு பாதுகாப்பற்ற லிங்கா, ஒரு ஃபேக்கான லிங்கான்னு சொல்லி நீங்க என்ன சொல்லலாம். ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாரி இருக்கும். இப்படியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்தா என்ன செய்யுங்க உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க தாமதிக்காம. ஏன்டா வந்து இப்போ உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயா இருந்தாலும் சரி, உங்களோட டிவைஸ்லயா இருந்தாலும் சரி, எது முக்கியமான எவிடன்ஸுகள், எது உங்களோட முக்கியமான டீட்டெயில்ஸ் வச்சீங்கன்னே செய்வாங்க. அந்த ஹேக்கர் வந்து அதெல்லாம் வந்து உடனே டெலீட் பண்ணிடுறதுக்கு பார்ப்பாங்க. பட் இது உங்களோட எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இலவசமான இதுதான். இதுல இருக்க எல்லா வெப்சைட்டோ அல்லது இதுல கொடுத்துருக்க நம்பர் எல்லாம் வந்து முற்றிலும் வந்து ஒரு ஃப்ரீ ஒரு இலவசமான இதுகள் தான். ஸோ இதுகளை அக்சஸ் பண்ணி உங்களோட சைபர் கிரைம் சம்பந்தமான இதுகளை வந்து ரிப்போர்ட் பண்ணி கொள்ளுங்க. நாங்க அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த சைபர் கிரைம்ல இருந்து எங்கள வந்து பாதுகாப்பா வச்சுக்கொள்றதுக்கு வந்து நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ ஒரு 6 டூல்ஸ் அதாவது 6 இதுகள பற்றி 6 டூல்ஸ பத்தி நாங்க முக்கியமா பார்க்க போறோம். அதுல முதலாவது விஷயம் வந்து வைரஸ் டோட்டல். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்து சஸ்பீசியஸா இருக்கு, அல்லது வந்து ஒரு ஃபேக்கான லிங்க்ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டீங்க, அல்லது ஒரு ஃபேக்கான லிங்கான்னு வந்து நீங்க கண்டுபிடிக்கணும்னா, இந்த virustotal.comன்னு சொல்ற இந்த வெப் பேஜுக்கு போய் நீங்க என்ன செய்யுங்கன்னா, அந்த லிங்க வந்து காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப நீங்க வந்து அந்த லிங்க் வந்து ஒரு ஃபேக்கான லிங்கா இருந்தா, அத ஃபைண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அடுத்த விஷயம் வந்து unshoten.me இதுவும் அதே மாதிரி தான்.
இதுலயும் வந்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஏதாச்சும் லிங்க் வந்து ஃபேக்குன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அந்த லிங்க காப்பி பண்ணி இதுல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி பார்க்கறதால வந்து, நீங்க வந்து அந்த லிங்க வந்து ஒரு ரியலான லிங்கா, ஒரு ஃபேக்கான லிங்கான்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெவல்பீன் PWNED. இந்த வெப்சைட்ல போய் கூட உங்களோட இமெயில் இதுகள செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட பாஸ்வேர்ட் வந்து ஏற்கனவே எங்கேயாச்சும் லீக் ஆயிருக்கான்னு கூட இதுல இந்த வெப்சைட்டுக்கு போறதால வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். அடுத்த டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Bitwarden. இதுல கூட நீங்க என்ன செய்யலாம், உங்களோட பாஸ்வேர்ட் இதுகள வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு கூட நீங்க இந்த Bitwarden வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த விஷயம் வந்து இந்த malware bytes. இதுலயும் போய் நீங்க வந்து உங்களோட அ இதே இந்த malware bytesனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்டிவைரஸ். இத கூட உங்களோட மொபைல் ஃபோன்கள்ல டவுன்லோட் பண்ணி வைக்கிறதன் மூலம் வந்து என்ன செய்யலாம்னா, உங்களோட மொபைல் ஃபோனையோ அல்லது சிஸ்டமையோ வந்து இப்படியான சைபர் கிரைம் அட்டாக்ஸ்ல இருந்து என்ன செய்யலாம், பாதுகாப்பாக வந்து வச்சுக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் வந்து இந்த போர்ட் அண்ட் VPN. இந்த போர்ட் அண்ட் VPN என்னதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலா வந்து இப்ப நீங்க எங்கேயும் பப்ளிக் இடங்களுக்கு போற நேரம் பப்ளிக் வைஃபை இதுக வந்து அக்சஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லயோ அல்லது எங்கேயும் ஷாப்பிங் மால்கள் இப்படி இடங்களுக்கு போகும்போது, இந்த பப்ளிக் வைஃபைய வந்து அக்சஸ் பண்ணுவீங்க. அந்த வைஃபை அப்படி நீங்க அக்சஸ் பண்ண கூடுதலா அத அக்சஸ் பண்ணத வந்து தவிர்க்கணும். அப்படி இல்ல நான் அக்சஸ் பண்ணணும், எனக்கு அக்சஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஒண்ணு இருக்குன்னா, அப்ப என்ன செய்யுங்கன்னா, இந்த போர்ட் அண்ட் VPN ன்னு ஒண்ணு சொல்லி ஒண்ணு இருக்கு. இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதன் மூலம் வந்து நீங்க வந்து அப்படி சைபர் கிரைம் அட்டாக்ஸ்ல இருந்து என்ன செய்யலாம்னு வந்தா நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். ஸோ இந்த 6 யூஸ்ஃபுல்லான டூல்ஸையும் வந்து உங்களுக்கு தேவையான டைம் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்க லாஸ்ட்டா பார்ப்போம். இன்றைக்கு நாங்க வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கொண்டோம்னு பத்தி ஒருக்கா லாஸ்ட்டா பார்ப்போம். அதுல முதலாவது விஷயம் URL வந்து என்ன செய்யுங்க, இப்ப URL எதையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அத வந்து முதலாவது கேர்ஃபுல்லா பாருங்க. அது கேர்ஃபுல்லா படிங்க. அதுல எதுவும் ஸ்பெல்லிங் ட்ரிக்ஸ்கள் இருக்கா? அல்லது எக்ஸ்ட்ரா வேர்ட்கள் எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்களா? அல்லது நம்பர் சப்ஸ்டிடியூஷன் எதுவும் செஞ்சிருக்காங்களா? எல்லாத்தையும் வந்து கவனிங்க. இது வந்து முக்கியமான ஒரு மெயினான விஷயம். அடுத்தது வந்து நீங்க எதுவும் URL இதுகள வந்து யூஸ் பண்ணும்போது, உங்களோட அட்ரஸ் பார்ல வந்து HTTP இருக்கா? அல்லது HTTPS இருக்கா? அல்லது அந்த URLக்கு முன்னுக்கு ஒரு லொக் ஐகான் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன? ஒரு அர்ஜென்சி மெசேஜ்கள் வருதுன்னு, அதுகள் அப்படி அர்ஜென்சி மெசேஜ் இதுகள் வந்தாலும் உடனே வந்து அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உடனே நீங்க வந்து அதுக்குள்ள போக வேணாம். அந்த லிங்க்ல கிளிக் பண்ண வேணாம். அதுகளும் வந்து இந்த கூடுதலான 100க்கு 100 விதமானது வந்து கூடுதலா வந்து ஸ்கேமான விஷயங்கள் தான் வரும். ஸோ அதையும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம் வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதுகள் யூஸ் பண்ணும்போது இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை வந்து எப்பயுமே வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுவும் வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். அதாவது நீங்க வந்து உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மா இருக்கலாம் அல்லது எந்த ஒரு அக்கௌண்ட்டா நீங்க கிரியேட் பண்ணினாலும் அதுக்கு வந்து பாஸ்வேர்டை வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் மற்றது யுனிக்கா வந்து கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம், உங்களுக்கு இப்படி எதுவும் நீங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்க, உங்களை வந்து ஹெக் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து சைபர் கிரைமுக்கோ அல்லது சைபர் கிரைம் வெப்சைட் இதுகளுக்கோ போய் இது சம்பந்தமா வந்து உடனே வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி மட்டும் பார்த்ததுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி. இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒரு கோரிக்கை என்ன செய்யுங்கன்னா, இந்த சேனலை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்பதான் வந்து நீங்க மிஸ் பண்ணாம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து அப்பதான் வந்து சேஃபா இருப்பாங்க. அதே மாதிரி கொமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஃபேக் லிங்க்கள் வந்திருக்கான்னு கொமெண்ட்ல வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன்ல வந்து சேஃபா இருங்க. உங்களுக்கு தெரியாத லிங்கை வந்து கிளிக் பண்ணாதீங்க. யார்ட்டையும் வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து கொடுக்காதீங்க. ஓகே, எல்லாருக்கும் வந்து நன்றி. இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திப்போம். வணக்கம்.